இதான் புதுசா நம்ம சேனலுக்கு வந்தவங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அவன் கலரே ஒரிஜினல் கலரே அப்படிதான். அதுதான் உங்க ஊரா? சரி சரி பாத்துக்கோங்க அவங்க ஊரை எப்படி பீத்துறான்ட்டு. ரொம்ப அப்படியே சார வந்து அப்படியே ரொம்ப என்ஜாய் பண்ண வைக்கும். ஹாய் கைஸ், நான் உச்சினு பேசுறேன். எங்க போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமூர்த்தி மலை டேம் போயிட்டு இருக்கோம். ஒரு 2-3 நாளா பாத்தீங்கன்னா நாங்க vlog போடவே இல்லை. கொஞ்சம் பிஸியா இருந்தோம், அதனால vlog கண்டினியூஸா வர முடியல. ஒரு சில வீடியோஸ்லாம் எடுத்து வச்சிருக்கோம். இனிமே வந்து ரெகுலரா வீடியோ போட்டே இருப்போம். ஒரு 3 நாள் வந்து கேப் ஆயிருச்சு. ஸோ இனிமே வந்து வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு திருமூர்த்தி மலை டேம் போயிட்டு என்னென்ன எப்படி பிளேஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த விளாக்ல பாருங்க. ஆனமலையில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆறு இருக்குது. இந்த ஆறு இங்கே ஆனமலை வந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். சூப்பராக இருக்குங்க அங்கே குளிக்கிறதுக்கு. இங்கே பாருங்களேன், போகிற வழியில் ஒரு வாத்து பண்ண போல் சுற்றியும் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு, அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா வாத்தை வந்து திறந்து விட்டு மேய விட்டுருக்காங்க. சூப்பராக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. எப்படி இருக்குது பிளேஸ்? ஆனா இவளுக்கே இவங்க ஊரை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆனா நான் வந்து தான் நிறைய இடத்த சுத்தி காட்டிட்டு இருக்கேன். நான் எங்கேயுமே வெளியில கூட்டிட்டு போக மாட்டாங்க. நான் எங்க வெளியில போறது? அதனால இப்பதான் ஒவ்வொரு இடமா சுத்தி பார்க்க கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. கைஸ், இப்போ எங்க வந்திருக்கோம்னா எங்க அம்மா அப்பாவுக்கு வந்திருக்கோம் ஆஃபீஸ்க்கு. இதுதான் அம்மாவோட ஆஃபீஸ். 12 கிலோமீட்டரு அவ்வளோதான் கைஸ். இன்னும் 12 கிலோமீட்டர் தான் இருக்கு. நம்ம திருமூர்த்தி மலை டேம் கிட்ட போறோம். இந்த மாதிரி இடத்துல தான் வாழணுமா எங்க வீட்டுக்காரு? தடலாம் சேர்க்கோமா? திருமூர்த்தி டேம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதை பார்த்தேன். இது என்னன்னே தெரில, தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு கொட்டகை மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்ட்டு எனக்கு தெளிவாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி நிறைய இடத்துல அங்கங்கே போட்டிருக்காங்க. தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். திருமூர்த்தி டேமுக்கு இன்னும் ஒரு எக்ஸாக்டாக ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் போகிற வழி எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க. கண்டிப்பாக பொள்ளாச்சி வந்தீங்கன்னா எல்லா இடத்தையுமே சுற்றி பாருங்கள். ஏன்னா அந்தளவு சூப்பராக இருக்குது பிளேஸு. மெயினாக இங்கே இருக்கிற அந்த இயற்கை சூழல் தான் நம்மளை வந்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ண வைக்கும். ஆமாம், எனக்கு கொஞ்சம் நேச்சர்னால் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக பொள்ளாச்சி வந்தீங்கன்னா எல்லா இடமே சுற்றி பார்த்துட்டு போங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். வந்து திருமூர்த்தி டேம்லேருந்து வர தண்ணி போல் சூப்பராக இருக்குதுங்க. தண்ணி அவ்வளோ க்ளீனாக நீட்டாக வந்துட்டு இருக்கு. பார்க்குறதுக்கே இந்த இடம் சூப்பராக இருக்குதுங்க. அங்கே பாருங்கள், அப்படியே எப்படி போகுது பாருங்கள் தண்ணி. ஆக்சுவலாக எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோடு இந்த இடத்துக்கு வந்திருந்தோம்னா அப்படி ஜாலியாக குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு போயிருக்கோம். என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பரான பிளேஸுங்க இதெல்லாம். அந்த மாதிரி ஒரு ஊர். சரி வாங்க நம்ம டேமுக்கு போய் பார்ப்போம். ஏன்னா இவன் வேற தண்ணியில காலை விட்டு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டா. சரி நம்ம சொல்லவே இல்லை, நீங்க தானே சொன்னீங்க. ஆனால் கண்டிப்பாக சேஃப்டியாக இருக்கணும் இந்த மாதிரி பிளேஸில். திடீர்னு இந்த இடத்துல வந்து தண்ணி அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வீட்டில் அப்படி தான் சொல்லி அனுப்புனாங்க. எனக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இங்கே பொறுமையாக கீழே விழுந்துன்னா அடிச்சுட்டு போயிடும். அப்புறம் என்ன ஃபோனையும் நான் கீழே போட வேண்டியதாயிரும். ஃபோனில் கீழே விழுந்துச்சுன்னா அவ்வளோதான், ஃபோனு போயிடும். அம்போல் பார்த்து. எனக்கு என்ன உங்கள் அம்மா திட்டுவாங்க, அப்புறம் என்னால் பதில் சொல்ல முடியாது. இந்த மாதிரி இடத்துல குளிக்கிறது கொஞ்சம் டேஞ்சர் தான். நீச்சல் தெரியாதவங்களாம் ரொம்ப கஷ்டம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சுழற்சி மாதிரி ஏற்படுது பாருங்கள். அது ஏதோ ஒன்று சுழல் மாதிரி ஒன்று சொல்லுவாங்கல்ல, பெருசாக வரும். ஆனால் இது கொஞ்சம் நமக்கு பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், இந்த இடத்துலாம் திடீர்னு என்னென்னமோ தண்ணி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கு. எவ்வளோ அழகா இருக்குன்னு இந்த இதெல்லாம் மரம்லாம். இது என்ன மரம் சொல்லு? இது என்ன மரம்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இது என்னன்னு தெரியல. அடி பைத்தியக்காரி, இங்கே பாரு இது என்ன மரம்னா இங்கே பாருங்க போர்டு போட்டிருக்காங்க பாருங்க, பேரிச்ச தோட்டம். உண்மையாகவே நான் பேரிச்ச மரத்தை பார்த்துருக்கேன். ஆனால் இந்த அளவு இவ்வளோ பெரிய தோட்டத்தை நான் இன்னைக்கு தாங்க பார்க்குறேன். சூப்பராக இருக்குதுங்க. ஆனால் பேரிச்ச பழம்லாம் இன்னும் எதுவும் வைக்கல, இனிமேல் தான் வைக்கும் போல. அது ஒரு சீசனுக்கு தான் வைக்கும். இந்த பைத்தியம் பாரு, பேரிச்ச பழம்னா என்னன்னு கேட்குறா. பேரிச்ச பழம் தெரியாதா? பேரிச்ச பழம் சாப்பிட்டதே இல்லையா? பேரிச்ச பழம் அந்த இனிப்பா இருக்குமே, தெரியாதா? பாக்கெட்ல வருமே, கருப்பு கலர்ல ஒரு அதுதான் பேரிச்ச பழம். அது கூட தெரியாம இருக்குது பைத்தியம். டேம் பக்கம் வந்தாச்சு. டேம் பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு.
சூப்பராக இருக்குதுங்க டேமு, பெரிய டேமுங்க. ஆனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இதுதான் பயங்கரமாக இருக்குது. வண்டி பார்க் பண்ணிட்டுருக்கோம். பார்க் பண்ணிட்டு இப்போ உள்ளே போக போகிறோம். பார்த்திங்கன்னா இதுதான் கோயில். டேம் பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் கோயில். இது சூப்பராக இருக்குது இந்த இடம். கோயில்கிட்ட வந்துச்சு. இது என்ன கோயில்? கோயில் பேர் சொல்கிறேன். இது கோயில் பேர் என்னன்னா, கோயில் பேர் என்னது? திருமூர்த்தி மலை டேம். ஆமாம், கோயில் பேர் கேட்டால் திருமூர்த்தி மலை டேம். ஆமாம், இதுக்கு முன்னாடி கோயில் இவ தான் வந்திருக்கிறா, ஆனால் கோயில் பேரை சொல்ல மாட்டா. ஆனால் சூப்பராக இருக்குதுங்க பாருங்க. இந்த மலையோட அடிவாரத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த கோயில் அமைஞ்சிருக்குதுங்க. நானே தெரிய மாட்டேங்குது சார். எங்கள் வீட்டுக்கார் சூப்பராக தின்னு வச்சுட்டு இருக்காரு. இந்த பைத்தியம் பாருங்க, திருநீரை சாப்பிட்டுக்குது. கேட்டால் டேஸ்ட்டாக இருக்குது. ஆமாம், எதுக்கு அதை சாப்பிட்ற? அது டேஸ்ட் உங்களுக்கு தெரியுமா? எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. டேஸ்ட்டாக இருக்குது. ஆமாம், நான் எப்படி வெள்ளையே தெரியுறேன்னா, ஆனால் இவன் மட்டும் பாருங்க சைடில் வெயில் அடிக்குது. எப்படி வெயில் அடிக்குது? நீ தான் கருப்பாக தெரியுற. அவன் கலரே ஒரிஜினல் கலரே அப்படி தான். எங்கள் வீட்டுக்கார் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காரு என்ன பேசுறதுன்னு. நம்ம கோயிலுக்குள்ளே வந்துட்டோம், சாமி கும்பிட்டாச்சு. நீ ஃபால்ஸ் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு தண்ணிக்குள்ளெல்லாம் இறங்கிட்டு வெளியில் போய் ஏதாவது வாங்கி சாப்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிடலாம். பிளேசஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. இந்த கோயில் அமைஞ்சிருக்கிற பிளேஸ் தான் இங்கே வந்து அந்தளவு அட்ராக்ஷன் பண்ணுது. எப்படி இருக்குது பாருங்க. சுற்றி அந்த மலைகள் சூழ்ந்த ஒரு கோயில்னே சொல்லலாம். திருமூர்த்தி டேமுக்கு தாண்டி ஒரு 2 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கோயில் இருக்குது. கண்டிப்பாக வந்தால் விசிட் பண்ணி பாருங்கள். நாங்கள் போயிட்டு அந்த ஃபால்ஸில் கொஞ்ச நேரம் காலெல்லாம் நினச்சிட்டு அந்த ஃபால்ஸ் எல்லாம் சுற்றி காட்டுறோம். பாருங்கள், வாங்க போகலாம். அருள்மிகு அமனலிங்கேஸ்வரர் திருக்கோயில், திருமூர்த்தி மலை திருக்கோயில் பிரசார விற்பனை நிலையம். லட்டுலாம் கிடைக்கும் போல், ஆனால் நமக்கு இப்போ கிடைக்காது. போ முன்னாடி பக்கம் இல்லை, பின்னாடி பாரு. நீ அதுவும் ஒரே மாதிரி இருக்கிறீங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மலையிலேருந்து இந்த தண்ணி வந்துட்டு இருக்குதுங்க. எவ்வளோ தண்ணி வந்துட்டே இருக்குது. எங்கேருந்து வரும் இவ்வளோ தண்ணி? திருமூர்த்தி மலை டேமுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி தான் போயிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி இறங்க போகிறேன். என்னை அடிச்சுட்டு பேசுற, காப்பாத்திரு. எப்படி தலை சுத்தம்? தீவா போட்டுருங்க. என்ன பண்ணாங்க? மேலே ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த தண்ணி வர இடத்துல ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. எனக்கே தெரில. நான் அப்புறம் அங்கே பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. அப்படியே அண்ணாச்சி பழம், அவளுக்கு மாங்காய் அப்படியே வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கிறோம். மேலே போயிட்டு பார்ப்போம் ஃபால்ஸ் எப்படி இருக்குதுன்ட்டு. டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 5 ரூபாங்க. கைஸ், மேலே வந்து ஒரு 3/4 கிலோமீட்டர் சொன்னாங்க. ஒன்றும் படியெல்லாம் பெருசாக படி ஏறி போகிற மாதிரிலாம் இல்லைங்க. கொஞ்சம் ஃப்ளாட்டாக நடந்து போகிறது மாதிரி தான் இருக்குது. ஈஸியாக தான் இருக்குது. நடந்து போகிறதுக்கு செம்மையாக இருக்குதுங்க பிளேஸு. அப்படியே ஏதோ ஒரு ஹைட்டான ஒரு பிளேஸ்லேருந்து நடந்து போகிற மாதிரி இருக்குது. வாவ். இன்னும் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 400 மீட்டர் தாங்க காட்டுது.
ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது. இந்த நம்ம மலை ஏறுற பாதை வந்து ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள், ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன படி, அப்படியே சைடில் பார்த்திங்கன்னா அந்த ஃபால்ஸ் தண்ணி தாங்க. மங்கீஸ் பேன் பார்த்து கொண்டு இருக்கின்றன. மங்கீஸ் இப்போ பாருங்கள், அப்படியே திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் வருதுங்க. ஃபால்ஸ் தெரியுதா? வாங்க கிட்ட வந்துட்டோம், ஃபால்ஸ் பக்கம் வந்துட்டோம். இவ தான் ஏற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக சீனை போட்டு இருக்கிறான். ஆனால் செம்மங்க பிளேஸு. இந்த ஃபால்ஸ் பேர் திருமூர்த்தி மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ் இருக்குதுங்க. அப்படியே இந்த ஃபால்ஸ் தாங்க இப்படி கீழே வரைக்கும் போகுது. ஆனால் எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இந்த தண்ணி இவ்வளோ தண்ணி இதுக்கப்புறம் மழையே இல்லை, அதுக்கப்புறம் எப்படி இவ்வளோ தண்ணி வரும்ன்ட்டு எனக்கு டவுட்டாகவே இருக்குதுங்க. அதுதான் உங்கள் ஊரா? சரி சரி, பார்த்துக்கோங்க அவங்க ஊரை எப்படி பீத்துறான்ட்டு. ஆனால் எனக்கு ஆச்சரியமாக இருக்குங்க இந்த மாதிரி ஃபால்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. இதுக்கப்புறம் மழை தான் இருக்குது, அதுக்கப்புறம் எப்படி அங்கேருந்து தண்ணி வரும் அப்படின்ட்டு கொஞ்சம் நானே அதிகமாக யோசிச்சு பார்ப்பேன். ஆனால் இயற்கையின் அதிசயங்களே அதிசயங்கள் தாங்க. ஃபால்ஸ்லாம் பார்த்து முடிச்சாச்சு. ஆனால் குளிக்கலான்னு தாங்க ஆசை வந்துச்சு. இந்த ஃபால்ஸை பார்க்கும்போது எப்படியாவது குளிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் குளிக்க முடியல, ஏன்னா ஃபோனு திங்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால யாராச்சும் கூட இருந்தால் கொடுத்துட்டு போகலாம். சரி, அப்படியே இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறோம். இதான் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்தவங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. எப்படி நகம் பற்ற போது ப்ரோ. கைஸ் பாத்தீங்களா, பேசிட்டே இருக்கிறோம் வந்து மண்ணமலையில உட்காந்துட்டாங்க பைப்புள்ள. ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டே இருக்கும்போது பாருங்க, இந்த மங்கி பைப்புல வந்து இங்க போறான் பாருங்க, இந்த மங்கி பைப்புல வந்து மேலே ஏறி உட்காந்துட்டாங்க. திடீர்னு ஒரு பயமாயிருச்சு. ஆனா ஒன்றும் பண்ணாது, எனக்கு தெரியும் ஏதாச்சும் திங்ஸ் வச்சிருந்தா தான் பிடிக்கிட்டு போயிடும். சரி, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ பாய் கைஸ்.